வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா தன்னுடைய வீட்டு பத்திரத்தை வச்சு சிட்டியினுடைய பிளான் தெரியாமல் ரோகிணி அப்பா தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கடன் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ வீட்டு பத்திரம் வேறு அடவில் இருக்குது. ரோகிணி வேறு சீக்கிரம் வெளில வந்துடுவான்னு நினச்சோம். ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்வதி விஜயாட்ட கேட்குறாங்க, விஜயா நீ ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனில் பேசுனது ரோகிணியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஆள்கிட்ட நான் பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி வீட்டு பத்திரத்தையும் அடகு வச்சு உன் பாட்டில் அவசரத்துக்கு கொடுத்துட்டியே அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ அப்பா எதுவுமே சொல்லலை இப்போன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் அப்பா எங்கே சொல்லாமல் இருந்தேன், சொல்ல தான் செஞ்சேன். உனக்கு அந்த பேராசையில் உனக்கு எதுவுமே யார் சொல்லதையும் கேட்குற மாதிரி நீ இல்லை. அப்பாக்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அது எல்லாம் வரப்போகுது. அப்பா லாக்கில் இருக்கும்போது நம்ம கொடுத்தா தானே அவர் வெளியே வருவார் அப்படி இப்படின்னா இப்போ எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி எப்படி தான் வெளில கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க. இப்போ ஓரளவு லீவுங்காங்களே, சர்க்கார் லீவுங்காங்க, எப்படி கொண்டு வர முடியும், லீவெலாம் முடிஞ்ச பிறகு தான் வெளில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணிக்கே தெரியாமல் அவங்க அப்பா வெளியே வரதுக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்டேருந்து ஃபோனே இல்லையே அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாட்டேருந்து ஃபோனே இல்லைங்க, ஆனால் பேசுனது அவங்க அப்பா தானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன பார்வதி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. பிறகு உள்ளே இருக்கிறவர் எப்படி ஒழுங்காக பேச முடியும் சொல்லு, யார்கிட்டையோ ஃபோனை வாங்கி பேசினார் வச்சாருன்னு சொல்லுதே, அதுவும் எங்கே வெளிநாட்டில் இருக்கார், அவரும் உங்ககிட்ட எப்படி நம்பர் எடுத்து பேசினார் அப்படிங்கிறாங்க. பார்வதி உள்ள செல்ஃபோன்லாம் வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நம்பர் அவர் எப்படி மனப்பாடமாக வச்சுருப்பார், அதுவும் உள்ளேருந்து உனக்கு எப்படி கால் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்போ நம்ம தான் ஏமாந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஏமாறல, நீ தான் ஏமாந்துருக்க, அது உன் வீட்டு பத்திரத்தை தான் வச்சு கொடுத்துருக்க, இனி என்கிட்ட கேட்க தான் செஞ்சேன், என் வீட்டு பத்திரத்தை தரையா செஞ்சேன், நீனாச்சு உன் சம்மந்தி பிரச்சனை ஆச்சுன்னு நான் விட்டுட்டேன், அது உன் பார்வை விஜயா, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. பார்வதி என்ன பார்வதி இப்படி சொல்லுது, அந்த ஃபைனான்ஸுக்காரன் வேறு ரொம்ப மோசமானவங்களாம் ஏற்கனவே அவன்கிட்ட நான் பட்டிருக்கேனே அப்படிங்கிறாங்க. நீ இதெல்லாம் முதல்ல நினைக்கல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் சம்மந்தி 2-3 நாளில் வந்துடுவார், கோடிக்கணக்கான பணம் வந்துடும், அதுக்குள்ளே ரோகிணி வந்துடுவா, அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சிடும் நல்லா பாடிட்டு கிடந்தேன், இப்போ எப்படி பேசுத அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியலையே, ஃபோனும் வரலையே, எந்த ஃபோனுக்கு அடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எந்த ஃபோன் நம்பரில் வந்துச்சு, அந்த ஃபோன் திரும்பி பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணுதாங்க, அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த நம்பரே ஒரு புது சிம் வாங்கி பேசியிருக்கிறாரு சிட்டி. அதுக்கப்புறம் அந்த சிம்மை வச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிம்மையே தொடர்பு கொள்ளுறது இப்படியே இருக்குது, அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் தெரியாமல் முழிச்சுட்ருக்காங்க விஜயா. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது, என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ரோகிணி இருந்தால் ரோகிணிகிட்ட கேட்டு நம்ம செஞ்சோம்னா கூட அது சரியாக இருக்கும். ரோகிணி இல்லாத நேரத்தில் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அவங்க அப்பா பேரை சொல்லி யாரும் ஏமாற்றி போய் தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ வேறு அப்படி சொல்லாத அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, பேசுகிற நம்பரு சுவிட்ச் ஆஃபு, உனக்கு இது வரைக்கும் ஃபோன் இல்லை, இதை போய் அண்ணன்கிட்ட சொல்ல முடியுமா, யார்கிட்ட தான் சொல்ல முடியும், அந்த முத்து மீனாயும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஒரே இடவா அந்த ஃபைனான்ஸுக்காரவங்க எல்லாத்தையும் அனுப்ப போகிறான், இதான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ வேறு பயங்காட்டிகிட்டே இருக்க அப்படிங்க. நான் பயங்காட்டலை, அவன் குணம் தெரிஞ்சு சொல்லுதேன். ஆனால் ஒன்று இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, அண்ணன் கையெழுத்து போடலை, நீ தான் போட்டு கொடுத்துருக்க, வேறு ஏதாவது பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவன் பொல்லாதவன்லாம் விட மாட்டான்லாம், நான் வேறு ஒன்று கூட்டி போயிருக்கேனே, எனக்கு வீட்டு வேறு இருக்குது, இந்த வீடு வேறு எழுதி வாங்கிடக்கூடாது. விஜயா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் ஒரு 10 நாளைக்கு நான் வெளியூர் போய்ட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு போய்ட்டு வரேன், இங்கே இருந்தோம்னா எனக்கு பதட்டமாக இருக்கும், சரி வராது, நீனே உன் கதையை மேனேஜ் பண்ணிக்காமா, நாங்கள் இருந்தோம்னு வச்சுக்கா, அந்த ஃபைனான்ஸுக்காரன் என்னாச்சு ஏதாச்சு நீ 2-3 நாள் பணம் வந்துடுவீங்க அழகாங்களேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு போனான்னு எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்றி பார்ப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் பார்வதி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன சொல்லுத, உன் சம்மந்திக்காக நீ வச்சு கொடுத்த, உன் சம்மந்தி பணம் வரும் சொத்து வரும்னு வச்சு கொடுத்த, உன் சம்மந்தி பேரை சொல்லி வேற எவனாவது ஆட்டையை கொடுத்துப்பேன் பேருக்கு போகிறான், அப்படி தான் நடக்க போகுது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பார்வதி உன் வாயை மூடு, உன் கருணாக்கு வச்சு இப்போ எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. நான் பேசினா மட்டும் நடந்துருமா, நீ ஒரு நிமிஷம் சொன்னதை கேட்டியா, எங்கேயோ இருந்து ஃபோன் வருது, என் சம்மந்தார் பேசுகிறாரு, என் சம்மந்தார் அவர் பணத்தை வர வேண்டிய ஆள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு தூக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டியே, உன் வீட்டு பத்திரத்தை வச்சு உன் புருஷனுக்கு தெரியாமல் பத்திரத்தை எடுத்து வந்திருக்கேன், அந்த உண்மைன்னு தெரிஞ்சால் அண்ணனோட வாழ்வாரான், அன்னைக்கு உன்னை விவாதத்துக்கு பண்ணிடக்கூடாது, அது பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாதுன்னு ஓடுனேன், இன்றைக்கி உண்மையிலே பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க.
நீ ஏன் பார்வதி தேவையில்லாமல் கண்டதுக்களையும் பயம் காட்டுது அப்படிங்கிறேன். பயம் காட்டல உள்ளதை சொல்லுதேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, அத்தை உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க மீனா. வா மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வீட்டுக்குள்ளே வரல, நான் சும்மா வந்தாலே எதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுற அளவுக்கு தான் இருக்கும். அது சரி வராது. உண்மையிலே யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுட்டு அவங்க கம்மி எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப திமிரு பேச்சு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை திமிரு பேச்சுலாம் பேசல, யதார்த்தத்தை சொல்லுதேன். நான் பார்வதி அத்தையை பார்க்க வந்தேன், பார்வதி அத்தைகிட்ட பூ கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். மீனா காசு அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க சார், எல்லார்ட்டையுமே நம்ம கரெக்டாக இருந்துக்கிடணும், என்ன கரெக்டாக இல்லைன்னா வந்து சரி வராதுல்ல சார், கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைசா வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த மீனா பிள்ளை என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் பெரிய இவா, இப்போ நான் வீட்டு பத்திரத்தை ஆரம்பிச்சு கொடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? அந்த வீட்டு பத்திர கதை மட்டும் இந்த மீனாவுக்கோ அந்த முத்துக்கோ தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நான் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாதுண்ணா, எனக்கு என்ன சின்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நீ ஏன் குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் அந்த ஃபைனான்ஸுக்காரனே இந்த 2-3 நாளில் அவனை குடியிருக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க. என்ன பருதி சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம், அவன்கிட்ட பில்டப்பாக 2-3 நாளில் நான் பணத்தை கொடுத்து திருப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சீனை போட்டேன், இவன் பணத்தை கேட்பானா, என்ன பண்ண போகிறேன், எதையாவது பண்ணு, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ என் நடனப்பள்ளி என்ன வருது அப்படிங்கிறாங்க. நடனப்பள்ளிக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லி நான் வீட்டை திறந்து இருந்துக்கிட்டு நான் சீரழிஞ்சு செங்கச்சாம சொல்லுது, அதெல்லாம் சரி வராது, உன் நடனப்பள்ளி ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு லீவ் விடு, லாய்க்கப்படாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நீ வேற பார்வதி, அப்படிலாம் நடக்காது, என் சம்மந்தி பாரு கால் பண்ணிடுவார் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. பண்ணுவார் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி இது சாப்பிடுதே அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு இப்போ தற்சமயத்துக்கு பசிக்காது, நான் சாப்பிடுதேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வராங்க. வாங்கண்ணே உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வீட்டுக்கே வராமல் இங்கேயே இருக்கலாமா என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணே ஒன்றும் இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லாத இங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா அப்போ இங்கே இருந்தால் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அவளுக்கு கொஞ்சம் காப்பி டீ இதெல்லாம் போட்டு கொடுப்பேன், மீனா வேறு ஒரு மாதிரி பேசிட்டாளா, அவகிட்ட வந்து டீ காப்பி கேட்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா உடம்புக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறா. இங்கே இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையிலே காய்ச்சல் தான் அடிக்கி பயந்த சூழ்நிலையில். ஏன்னா வீட்டு பத்திரத்தை வீட்டுக்காரங்க கேட்காம வச்சு கொடுத்துட்டோம். அதுவும் வந்து ரோகிணிட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லலை, யார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலை, சம்மந்தி சொன்னாருன்னு சொல்லி கொடுத்துட்டோம், சம்மந்தி எப்படியாவது கால் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ரோகிணியை வச்சு 2 லட்சம் 1 லட்சம் அப்படி இப்படின்னு சம்பாதிக்கலான்னு பார்த்தா ஒரே இடவா சூப்பராக ஒரு 40 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டியடா அப்படிங்கிறாங்க. அண்ணே 2 லட்ச ரூபாயா, நீங்கள் 20 வாட்டி பிளான் பண்ணணும், இது ஒரே பிளான் முடிஞ்சதா? அந்த முத்தை வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, இந்த சிட்டிக்குள்ளே அவன் இருக்க போய் தானே வந்து உங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாமல், தொழிலை ஒழுங்காக பண்ண முடியாமல் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. வீடு இருக்க போய் தானே இங்கே இருக்கான், வீடே நம்ம காலி பண்ணிட்டோம்னா, அதனால தானே இந்த பிளானை போட்டேன். இப்போ வீடை ஃபைனான்ஸுக்காரன் எடுத்துப்பான், அவன் அந்த ஃபைனான்ஸுக்காரன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு பயங்கர பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவனுக்கு சப்போர்ட்டு, அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த முத்தாலையோ அந்த குடும்பத்தாலையோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும், வீடு போயிடுவான். இப்போ நம்மளுக்கு பணம் வந்துடுச்சு. அப்புறம் ரோகிணி வெளில வந்த பின்னாடி கண்டிப்பாக அந்த கம்பெனியை பயங்கரமாக ரன் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மனோஜுக்கு பெரிய டீலர்ஷிப் வரப்போகுது. அப்போ வந்து வரையில் நீங்கள் வந்து அடிக்கடி பிளானை போட்டு என்ன செய்யலாம், பணத்தை வாங்கலாம். அந்த தினேஷுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் பங்கானே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன பங்கு, 2 மாதம் கழிச்சு வந்த பிறகு ஏதாவது பிளான் பண்ணலாம், அவனை வச்சு அவன் படிச்சிருக்கானே அவனை கையில் வச்சுக்கிட்டோன்னு நினச்சேன். இப்போ தான் நீ பயங்கரமாக பிளான் பண்ணுறிய, அவன் எதுக்கு, அவன் தான் எல்லா கதையும் சொல்லிட்டானே, அவனுக்கு 4 பூஜையை கொடுத்து அனுப்பிவிட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அதானே சரி பண்ணிடலாண்ணே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சுதா வந்து அவன் வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் வந்து நம்ம சுருதியை வந்து வீட்டுக்கு கொண்டு வரவே முடியலைங்க, நான் என்னென்னமோ பிளான் பண்ணி பார்க்கேன், ஒன்றும் நடக்கலை, நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுதா, நானும் விசாரித்து பார்த்தேன், அந்த மனோஜுக்கு பெரிய ஒரு டீலர்ஷிப் வருதான், அந்த டீலர்ஷிப் மட்டும் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணாமலை இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ஆளாகிடுவான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம், மனோஜ் பெரிய ஆள் ஆகிட்டான்னா இன்னாரோட பையன் தானேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், அதுக்கப்புறம் நான் ஏன்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துடும், எப்படியாவது அந்த டீலர்ஷிப்பை கெடுத்தாகணும், என்னத்தையாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பண்ணலாம், அந்த இவங்களுக்கு டீலர்ஷிப் கொடுக்கணும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வரவிடாமதுக்கு என்ன வழியோ பண்ணலாம், அதுக்கு என்ன செலவாயிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த அண்ணாமலை மனோஜுக்கு மட்டும் வரக்கூடாது, மனோஜுக்கும் நம்மளுக்கும் பெரிய லெவலில் எதுவும் வருத்தம் இல்லை, ஆனால் வந்து அண்ணாமலை பையங்குது இந்த சீனில் அவன் வந்துடக்கூடாது, நான் அண்ணாமலைகிட்ட தோற்ற மாதிரி ஆயிடக்கூடாது, ஏற்கனவே அண்ணாமலைக்கு நான் 2 கதையில் தோற்றுட்டேன், சுருதி விஷயத்துலையும் நான் அந்த பென்ஷன் விஷயத்துலையும்,
இப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து கரெக்டாக இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். எப்படிங்க நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க. எப்படியாவது கொண்டு வரணும். அந்த டீலர்ஷிப்பை நிப்பாட்டிட்டோம்னா வீட்டுக்குள்ளே ரணகலம் வரும். ரணகலம் வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அமைதி வராத அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி இருக்கப்பட்ட வீட்டில் நீ இருக்கணுமாம்மா, கிளம்புமான்னு சொல்லுற அளவுக்கு ஏதாவது பண்ணணும். மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உதவி செய்யணும். அதான் என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ஓனர்கிட்ட பேச வேண்டியதானே, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்னென்னு பேச அப்படிங்கிறாங்க. அந்த கடையை நாங்கள் வாங்கிக்கிறோம். என் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட வேலை பார்க்காரு. அவர் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற மாதிரியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் நீங்களே பார்ட்னர் ஆக்கின மாதிரி பண்ணுங்கள். பண்ணி தொழில் பண்ணுங்கள். கடைசியில் மாப்பிள்ளை ஜெயிச்சு வரும்போது உங்கள் மாமனார் மாமியார் தான் உங்களை முன்னேற்றின உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சுதா செம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்க்க போகிறாங்க. அண்ணாச்சி வணக்கம் அப்படிங்கிறாங்க. யாருங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. நான் வந்து ரவியோட மாமா, இது அவங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது கேரளாவில். அது போக நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்க. அப்படியா சார், ரவி சொல்லியிருக்கிறான் சார், ஆனால் நேரில் பார்த்ததில்ல, அதான் டவார்னு புரியல. சரிங்க சார், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து நல்லாவே நடத்திட்டுருக்கீங்க. அந்த ஹோட்டலில் இப்போ கொடுக்க போகிறதாக கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படிங்க. இல்லை நான் கொடுக்கலங்க, தப்பான இது தகவலுங்க. என் பொண்ணு நல்லாவே நடத்திட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் தரேன், நான் சொல்லுதான் கொஞ்சம் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வியாபாரி தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை எனக்கு கட்டுவேனா பண்ண போகிறேன், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என் மாப்பிள்ளை வேலை பார்க்காரு. என் மாப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் வந்து தொழில் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வந்து அதை புரிஞ்சுக்காமல் வேணான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு. ரவிக்கு வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ரவி ஏற்றுக்க மாட்றாருல்ல. உண்மையிலே நல்ல பையன், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத பையன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான், எங்களுக்கு அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கும், முடியாத சூழ்நிலை இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு ஒரு வாய்ப்பொலிகளை உருவாக்கி தரணும் எங்களுக்காக. உங்களுக்கு இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்னா கேரளாவில் கூட எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை கூட உங்களுக்கு தந்துடுறேன், ₹1 காசு நீங்கள் தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, கேரளாவில் எனக்கு ரெஸ்டாரண்ட் தரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், முக்கியமான சிட்டியில் இருக்குது, நான் தரேன். எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு தரேங்க அப்படிங்கிறாங்க. சரி, சரி யோசிக்கலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரவியை நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களை வச்சு நல்லாவே லாபம் வருது ரவி, இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கையில் நீங்கள் கொடுக்குற மாதிரி, நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும். ரவி வந்து சரி நம்ம ஓனர் நம்மளுக்கு கிஃப்டாக தந்திருக்காரு, இது நல்லா நடத்தணும்னு சொல்லி நடத்துவார். அதுபோக நீங்கள் உழைச்சி தந்திருக்கா, அதில் நிறைய லாபம் வந்திருக்கு, அதில் கொஞ்சம் டெபாசிட் பண்ணதை உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம், இதை வச்சு நீ முன்னேறி வாங்க ரவி அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓனர் நம்மளுக்கு இப்படி தந்திருக்காரு, நம்மளும் முன்னேறி வரணும் அப்படின்னு இது வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நாள் போனோன்னா ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் முன்னேறி இப்படி இருக்கீங்கன்னா காரணம் மாமனார் மாமியார் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, எங்கள் மாமனாரா மாமியாரா அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது ஆமாம், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இன்னொரு இடத்துல வேலை பார்த்து சம்பளத்துக்கு நிற்கிறீங்க, மாப்பிள்ளை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் கடையை வாங்கி உங்களே நடத்த சொன்னாங்க, நீ இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எங்கள் மேலே ஒரு மரியாதை வரும், எங்கள் பொண்ணையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் சூப்பர் மாமனார் மாமியார், இப்படி ஒரு மாமனார் மாமியாரும் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க உள் மனசில் என்ன நினைக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக வர்றதுக்கு இது ஒரு வழி, இதை வச்சு அது இழுத்தாகணும் அப்படிங்கிற கடைசி ஒரு ஆயுதத்துக்கு வராங்க, கடைசி ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து முத்து கார் ஸ்டாண்டுக்கு வந்து போகிறாங்க வாசுதேவன். முத்து அப்படிங்கிறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க, நான் இது வரைக்கும் உங்களை வந்து பகைமையாக நினச்சிட்டேன், ரவியை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் போய் பேசுகிறேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டுறாரு, செய்ய மாட்டுறாரு, நீங்கள் ஏதாவது சொல்லி இது பண்ணுங்கள், உங்கள் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் உசுப்பேற்றி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் முத்தை பார்க்க போகிறாரு வாசுதேவன். அப்போ சொல்கிறாரு, என் தம்பி வந்து அண்ணாமலை பையன், எனக்கு யாருக்கும் வந்து அடுத்தவங்க உழைப்பில் வாழணும்னு ஆசை இருக்காது, அதனால் வந்து சுய உழைப்பில் முன்னேறிடுவான் என் தம்பி, நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி தான், யார் எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி தான், அவன் சுய உழைப்பில் தான் முன்னேறி வருவான் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் மனோஜால் தான் நம்ம வீட்டுக்கு எல்லாம் மைனஸ் ஆகுது, அவன் மாமனார் வீட்டில் பணத்தை வாங்கி தொழில் பண்ணதுனால நம்ம அப்பாவுக்கு கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்கார். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரவி ரெஸ்டாரண்ட் ஓனர் ரவிகிட்ட பேசுகிறாங்க. ரவி அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உனக்கே தரலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ரவி, நீ வேலைக்கு சேர்ந்த பிறகு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாவே வளர்ந்துருக்கு, நிறைய லாபத்தை உண்டு பண்ணியிருக்கு, நிறைய ஆர்டர் எடுத்திருக்கோம்,
என் பொண்ணும் நீனும் பயங்கர காம்பினேஷனில் பண்ணீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. என் பொண்ணுக்கு இப்போ வேறு மேரேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்னும் அந்த பிள்ளை தொழில் பார்க்க வைக்கும் அப்படிங்கிறது என்ன இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கே தந்துடலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க. ரவி, நீங்கள் காசு எதுலாம் தர வேண்டாம், என்கிட்ட உழைச்ச உழைப்புக்கு நான் தான் அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு முன்னாடிலாம் வேலை பார்த்தவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், உங்கள் உடல்லையும் இப்போ கூடுதலாக இருக்குது, நீங்கள் அவங்கள ஸ்டாஃபாக வச்சு நல்ல மாதிரி கொண்டு வாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு தான் தரப்போகிறேன், நாளைக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தோணுச்சு சொல்கிறேன் தம்பி, இந்த ரெஸ்டாரண்ட்டை உன்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் இதுக்கு நான் வந்து கைமாறு என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நல்லா முன்னேறி வாங்க, அதுவே ஒரு ஓனருக்கு நீங்கள் செய்யக்கூடியது தான். நான் கிளம்புறேன் ரவி, நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், உங்கள் ஐடி கார்டை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி சார் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து ஓனர் போனோடனே சுருதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஓனர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, சூப்பர்டா, யாரும் தந்தாத்தானே வாங்கக்கூடாது, உன் உழைப்பை மதித்து அவங்க கொடுக்கும்போது ஏற்றுக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எங்கள் ஓனர் இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ரவி, நீ முறையாக குழம்புற, முன்னாடினே என்ன சொல்லியிருப்பேன், அடுத்தவங்க உழைப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரியா? இப்போ என்ன சொல்கிறேன், உங்கள் ஓனர் தான் இருங்க கடை, சரி நடத்திடும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடத்திடலாம், ஆனால் ஓனர் இவ்வளோ பெரிய சொத்து மதிப்பு உள்ளதை எப்படி இலவசமாக தராருன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ரவி, உன் உடல் உழைப்பு நம்பி தராரு, நீ நல்லபடியாக கொண்டு வா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சுருதி அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே முத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, உங்கள் மாமனார் மாமியார் ரெண்டு வந்து பேசுனாங்க, பேசும்போது நாங்கள் எவ்வளவோ தொழில் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கோம், மாப்பிள்ளை பண்ண மாட்டாரா வைக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சுருதியோட அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு, உங்கள் தம்பிகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் அதுக்கு அவசியம் இருக்காது முத்து, எங்கள் ஓனரே என்னோடய உழைப்பை மதித்து, நான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு வேலை பார்த்து, ஆனால் என்னை நம்பி இந்த கடையை வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, இதாண்டா உழைப்பு கிடைச்ச மரியாதை, நல்ல மாதிரி வாடா, முன்னேறிவா அப்படிங்கிறாங்க. சரி முத்து, ரொம்ப நன்றி முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா நன்றி, நீ சந்தோஷமாக நல்லது தான், அண்ணாமலை பையன் என்னைக்கும் கெத்தாக தாண்டா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இங்கே விஜயா பம்மிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன ஆரத்தி தான் எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, நம்மளுக்கும் பேர பேத்தி வரக்கூடிய காலகட்டம் வந்துட்டு, இப்படி இருக்க சூழ்நிலையில் நீ பார்வதி வீட்டுக்கு போகிற வர நடனப்பள்ளி நடத்த நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அங்கே தங்குற சோழியை விடு, நீ ஒரு வீட்டுக்கு பெரிய மனுஷி, இந்த வீட்டில் இருந்து இருக்க மக்களுக்கு புத்திமதி சொல்லணும், அப்படி இடத்துல இருந்துக்கிட்டு நீ எதுக்கு அங்கே 2 நாளாக இருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு உடம்பு சரியில்லானது மாதிரி தெரியல, ஆனால் ஒரு மாதிரி இருக்க, ரோகிணிக்கு இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆஹா, அதை சொல்லி தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ரோகிணிக்கு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே சூழ்நிலையை அனுபவிச்சு தான் ஆகணும். ரோகிணி பண்ணது உங்கள் பெரிய தவறு, உன் மருமகன்னு சொல்லி நீ வந்து ஏற்றுக்கிட்டாலும் சராசரியாக பார்க்கும்போது தப்பு தான். மீனா எந்த தப்புமே செய்யாத போது மீனா மேலே நீ கையை காட்டின, அது எவ்வளோ பெரிய சங்கடமாக இருந்திருக்கும், மீனா மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும், அது உனக்கு தெரியலை, ஆனால் உன் மருமக உள்ளே போனதில் உனக்கு வருத்தம், சரியா? சரி, என்னத்தை சொல்ல, மனோஜ் 2 நாளாக சரியாக வீட்டுக்கு வரல, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மனோஜ் 2 நாள் வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க விஜயா, டே எங்கடா இருக்க அப்படிங்கிற, கடையில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. நீ 2 நாள் வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு வரல, ஏற்கனவே அந்த முத்து மீனாவும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரோகிணியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரோகிணி வேறு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு போயிருக்காளா, அதனால் எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. டேய் வீடு என் வீடுடா, என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கணும் நான் தான்டா முடிவு பண்ணணும், இனி என் பையன்டா, என் பையன் இந்த வீட்டில் இல்லாமல் கண்டவங்களாம் அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு நினைவு வருது, ஆஹா இந்த பத்திரத்தை வேறு கொண்டவன்ட்ட கொடுத்துட்டேம்மா, அவன் வேறு எப்போ வந்து நிற்க போகிறான்னு, இப்போ இந்த சீனை போடக்கூடாத பம்மலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஏதோ மாற்றம் தெரியுது, சரி ரோகிணி கதை என்னாச்சு கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க 2 நாள் வந்து சர்க்கார் லீவ், அது முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. ஓ சரி, அது என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாளாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அந்த பொண்ணு இப்படி பண்ணதுனால எனக்கு சுத்தமாக அந்த பொண்ணை பார்க்கவே பிடிக்கல, தப்பே செய்யாத மீனா அம்மாவில் குற்றம் சுமத்தும் போதாவது
இப்படி பேசுறது தப்பு அத்தை, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கலாம். இல்லை பார்வதி ஆண்டி நான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். அப்படி எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இது பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னா, எல்லாம் ஒரு காலம் தானே, காலம் தவறின அப்புறம் என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இனிமையாவது ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப அமைதியாக ரூம்லேயே இருக்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு வந்த பின்னாடி, அத்தை எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதில் காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. மீனா வந்து விஜயா ஒரு மாதிரி இருக்காமா, சாப்பிட்ட மாதிரி தெரில, ஒரு சாப்பாடு போட்டு கொண்டு அந்த பெட்டில் வச்சுட்டு வந்துருமா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு போட்டு கொண்டு வச்சிடுறாங்க. விஜயாவுக்கு சாப்பிட மனசே இல்லை. ஏன்னா வீட்டு பத்திரத்தை நம்ம அடை வச்சுருக்கோம். வீட்டு பத்திரத்தை அடை வச்சு தான் 40 லட்ச ரூபா வாங்கி அந்த சம்மந்தி சொன்னார்னு கொடுத்தேன். சம்மந்தியும் ஃபோன் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இவர்கிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ தான் வந்து பையன் வராங்க. ஏங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. இப்படியா இருக்குது, 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அந்த ஃபைனான்ஸுக்காரர் வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. 3 நாளில் இந்த அம்மா வந்து பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பி ரெண்ட்டு போனாங்க, இன்னும் வரலையே, இந்த அம்மாவும் இல்லைங்க சொத்தும் இல்லைங்கம்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாரு. இல்லை நம்ம நேரில் போய்ட்டு வந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை பிடிச்சி நேராக அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணே அப்படிங்கிறாரு. உடனே என்னங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியுது, இங்கே வந்திருக்கீங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்ண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் வீட்டம்மா வீட்டு பத்திரத்தோடு வந்தாங்க. வீட்டு பத்திரத்தோடு வந்துட்டு 40 லட்ச ரூபா கேட்டாங்க. நான் கூட என்னம்மா எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னோடனே, என் கோடீஸ்வரர் சம்மந்திக்கு ஒரு பிரச்சனை, நான் தான் கொடுத்து உதவணும், ஒரு 2-3 நாளில் கோடிக்கணக்கான பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே நானும் அதை நம்பி கொடுத்துட்டோம்னே. இப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க, பணம் தர மாட்றாங்க. உங்கள் வீட்டம்மா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா வெள்ளப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பம்மிக்கிட்டே வராங்க. வாங்கய்யா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாங்கய்யான்னு சொல்லுறதா இருக்கட்டும், என் பணம் வேணுமா, உங்கள் மக்கமாக கொஞ்சம் உள்ளங்கமான ஆட்கள், என் பணம் வந்தாகணும், இல்லைன்னா நடக்குதே, வேறு இல்லைன்னா அது நான் போய் பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயாட்ட கேட்குறாங்க. ஏன் வச்சு கொடுத்த, எதுக்கு வச்சு கொடுத்த அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாமல் முழிக்காங்க. அப்போ முத்து வந்துடுறாரு. என்னப்பா இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, உங்கள் அம்மா வந்து இப்போ வீட்டு பத்திரத்தை வச்சு 40 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்களா? என்னது 40 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்களா? வீட்டு பத்திரம் மீனா பீரோவில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை எப்படியோ எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. மீனாவை ஷாக்காக நிற்கிறாங்க. நம்மளை வந்து செய்யாத தப்பை செஞ்சோம்னு சொன்னாங்க, இப்போ அத்தை அசால்ட்டாக எடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்காங்க. எப்படி இருக்கும்போது சுருதி வராங்க. ஆண்டி, மீனாவை செய்யாத தப்புக்குள்ள என்னெல்லாமோ பேசுனீங்க, நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பண்ணுறீங்க, உங்களை எதுவும் பேசுனா சித்தனாமல் இருப்பீங்களா, அதுக்கும் பதில் தான் பேசுவீங்களா அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அந்த ஃபைனான்ஸே சொல்கிறாரு. எங்கே பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்னாலும் வச்சுக்கோங்க, எனக்கு என் பணம் வேணும். ஏம்மா 1 வாரம் டைம்மா, 1 வாரத்தில் என் பணம் வந்தாகணும், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 1 வாரம் கழிச்சு இந்த வீட்டை எல்லோரும் காலி பண்ணிடுங்க, வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை 1 வாரத்தில் உங்கள் பணம் வரும், இல்லைன்னா நீங்கள் சொல்லதை நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃபைனான்சியர் போயிடுறாரு. இங்கே அண்ணாமலைக்கு சரியான கோபம். அப்போ மனோஜும் கரெக்டாக வந்து நிற்காரு. அப்போ விஜயாட்ட கேட்குறாங்க, அந்த பணத்தை நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்ச சொல்லு, இந்த 40 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணதுக்கு இப்போ என்ன காரணம் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. ஏங்க என்ன செஞ்ச அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்பா என்கிட்ட பேசினார் அப்படிங்கிறது. ரோகிணி அப்பா என்கிட்ட பேசினாரா, அவர் உள்ளெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உள்ளே இருந்தால் என்கிட்ட பேசினார் அப்படிங்கிறாங்க. விஜயா, எனக்கு வந்து கிறுக்கு பிடிக்க வைக்காத, ஒழுங்காக பேசு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு ஃபோன் பண்ணார் அங்கேருந்து, நான் உள்ளேருந்து பேசினேன், நான் ரோகிணியோட அப்பா, நான் வெளியே வரணும்னா எனக்கு இப்போ ஒரு 40 லட்ச ரூபா தேவைப்படுது, நான் வெளியே வந்தோம்னா என் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கான பணம் இருக்குது, என் சொத்து இருக்குது, அது ரிலீஃப் ஆயிரும். சம்மந்தி நீங்கள் தான் உதவி பண்ணணும், அது ரோகிணிக்கோ அவங்க குடும்பத்தில் யாருக்கோ தெரிய வேண்டாம், எனக்கு உடனே ஒரு 40 லட்ச ரூபா ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னங்க செய்ய முடியும், சம்மந்திக்காக தாங்க நான் வந்து பத்திரத்தை வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அவர் உள்ளே இருந்தாருன்னு சொல்லுது, உனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்லுது, என்ன விளையாட்டு வேலை பார்க்கையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன் சம்மந்தி, அந்த ஆள்கிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொன்னார். ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட கொடுத்து விட்டு அவர் கொண்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன சின்ன லொல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, 40 லட்ச ரூபான்னா சின்ன அமௌண்ட்டா, பெரிய அமௌண்ட்டு தானே, இந்த அமௌண்ட்லாம் நம்ம கட்டி வீட்டை திருப்பதிக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஏசுகிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியலைங்க, என்ன மன்னிச்சிருங்க,
ரோகிணி அப்பாவுக்கு தான் செஞ்சேன். ரோகிணி இப்படி உள்ளே இருக்கா, எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அவரை பாலிஷ் பண்ணணும். அது போக வந்து ரோகிணி வரதுக்குள்ளே அப்பா வந்துடுவார் வெளில. வந்தாருன்னா கோடிக்கணக்கான பணம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேங்க. கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா ஃபோனே எடுக்க மாட்றாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுக்கு அப்பான்னு ஒரு ஆள் இருக்கணுமே. அந்த பிள்ளையே 1000 பொய் சொல்லுத மாதிரி தான் இருக்குது. எதையுமே உண்மையை சொல்லுத மாதிரி இல்லை. இதில் நீங்கள் அவங்க அப்பான்னு சொல்லி ஒரு ஆள் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை வேறு வச்சு கொடுத்துருக்கீங்க. 1000 தடவை சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு, என் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு. இப்போ மொத்தமாக முடிஞ்சதா? அந்த புள்ள வாயில் வர்றது எல்லாமே ஃப்ராடு தான் அப்படிங்கிறான். டேய், வாய்க்கு வந்தாலாம் பேசாடா, ரோகிணி பெரிய கோடீஸ்வரிடா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரியாது, அந்த பிள்ளை ஏகப்பட்ட பொய் தான் சொல்லியிருக்கு. அப்பாட்டே கேளுங்க. அந்த புள்ள வந்து பார்லர் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன்னு சுற்றிட்டு அலையுது. ஆனால் அந்த பிள்ளைக்கு சொந்தமாக பார்லர் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது. அந்த புள்ள ஒரு பார்லரில் வேலை பார்க்குது, இது மட்டும்தான் உள்ளது. இது தெரியாத நீங்கள் பார்லர் ஓனர்னு நினச்சிட்ருக்கீங்க. அவன் புருஷன் மிச்சரமாமா அவனும் அப்படி தான் நினைக்கான் அப்படின்னு. டேய், ரோகிணி ஒரு தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குறைச்சி வச்சு பேசாதடா. அவள் உண்மையிலே பெரிய பணக்காரி, அவள் பார்லர் சொந்தமாக இருக்குது எனக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னத்தை தான் அவனுக்கு தெரியும் போ அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ், இன்னும் இப்படி விவரம் தெரியாமல் இருக்காத. அந்த புள்ள பார்லர் விற்று ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. முத்து என்கிட்ட வந்து சொன்னான். நானும் விசாரித்து பார்க்கும்போது அந்த புள்ள ஓனர் இல்லை, ரோகிணி வேலை தான் பார்க்கா அப்படின்னு நான் 100% தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருக்கும்போது வந்து நீ ஒரு புருஷனாக இருக்க, நீ இதை தெரிஞ்சுக்க வேண்டாமாடா அப்படிங்கிறாங்க. என் மனசு ஒன்றும் ஓடலை. ரோகிணி வேறு இங்கே 2 லட்சம் எடுத்திருக்கா, அந்த பார்லர் வேறு விற்றுருக்கா. அந்த பணத்தை என்ன செஞ்சா, இது எடுத்திருக்கா, என்ன செஞ்சான்னு தெரியல. நிறைய பணம் நம்மகிட்ட வேறு வாங்கி ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி வட்டிக்கு வாங்கியிருக்கா. என்ன தான் செய்றான்னு தெரியலேன்னு சொல்லி தெருன்னு முழிச்சிட்ருக்காங்க. இங்கே விஜயா கேட்குறாங்க, இங்கே என்னங்க சொல்கிறீங்க, அவன் பார்லர் வேறு விற்றுட்டாளா அப்படிங்கிறாங்க. விஜயா, அதில் அதை விடு, அது அவள் சார்ந்த கதை, அதை வச்சு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீ யாரை கேட்டு நீ பத்திரத்தை வச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் சம்மந்திக்குன்னு வரும்போது நான் என்னங்க செய்ய முடியும் அப்படி இப்படின்னு சமாளிக்காங்க. சரி, அது ரொம்ப தப்பு, நீ சொல்லுதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி பாருடா அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. யாரோ உன்னை ஏமாற்றி ஆட்டையை தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஏமாற்றி ஏங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அவங்க அப்பா உள்ளே இருக்காங்கன்னு அந்த பிள்ளை சொல்லுது. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் உள்ளே இருக்கிறவர் எப்படி பேச முடியும் அப்படின்னு கொஞ்சமாக நினைக்கலையா, உனக்கு லாஜிக் இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன செய்யணும்னே தெரில, திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி உட்காடுறாங்க. டேய் முத்து, விஜயா வந்து கிராமத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் இப்படி இருக்கும்போது நம்ம கடைசியாக கிராமத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும்டா. பேசாமல் நம்ம கிராமத்துக்கே போயிடலாம், இந்த வீடை ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, வேறு வழி இல்லை, இல்லைன்னா ஒரு வாடகை வீடு பார்த்தா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஆகுது, இங்கே கொடுக்க முடியல. வீட்டை கொடுத்துட்டு ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மீனாவுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வருது ஆன்லைன்லேயே, பூ டெக்கரேஷனுக்கு இதெல்லாம் வருது. அப்போ நிறைய பேர் மீனாவும் தேடி வராங்க. அப்போ மீனாவுக்கு நல்லா பணம் சம்பாத்தியமும் வருது. அப்போ ஆன்லைனில் புக் ஆகிறது நிறைய இது மீனா பார்க்காமையே இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அந்த வெப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய ஆஃபர் அதில் வந்திருக்கு. அதை மீனாவுக்கு அட்டன் பண்ண தெரியல, ஏன்னா அது சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியல. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, மீனாங்க பாருங்கள், ஆன்லைனில் நிறைய ஆர்டர் வருது. ஆர்டர் வரும்போது நீங்கள் பதிலுக்கு அந்த ஃபோன் நம்பர் எடுத்து பேசணும், அமௌண்ட்டு சொல்லணும், அப்போனா தான் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ஸ்ருதிட்டு, எனக்கு அப்படிலாம் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, டிகிரி படிச்சிருக்கா, அந்த பொண்ணை வேலைக்கு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க, வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆஃபர் நிறைய வரும் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கம்ப்யூட்டர்னு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வருங்கிறாங்க. முத்து கொடுக்குறாங்க. வாங்கி கொண்டு கட்டிலில் வைக்கிறாங்க. ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ஒரு பிள்ளை வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குது. ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் வருது. கிட்டத்தட்ட 12 ஆர்டர் வந்தது. 12 ஆர்டர் வந்தோன்னா அமௌண்ட்டு வெயிட்டாக வருது மீனாவுக்கு. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது. இங்கே ரோகிணியோட அப்பான்னு சொல்லி யாரோ நம்ம வீட்டு பத்திரத்தை ஏமாற்றி போயிட்டாங்க. ரோகிணியும் வெளியே எடுக்க முடியல. ரோகிணிக்கு வந்துடுவான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்போ வரா எதை வரான்னு ஒன்றும் புரியலை. ஆனால் இந்த மீனா லட்சமாக சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்காளே, அவங்களுக்கு கை நாட்டு மாதிரி இருந்தால் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இவ ஒரு வேலைக்கு ஆள் வச்சு இப்படிலாம் பார்க்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்குது. அதுபோக நம்ம இப்போ வீட்டு பத்திரத்தை வச்சு ஏமாத்துறதுனால இந்த வீட்டில் எந்த அரசாட்சியும் பண்ண முடியலையே, இது வாடகை வீடாகவும் போச்சே. இந்த ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால அவள் முன்னேறி வராளே. இந்த பூத்தொழிலும் இந்த டெக்கரேஷன் தொழிலும் கொடிகட்டி பறக்கால, இவளை ஒன்றுமே செய்ய முடியாதா. ரோகிணி சீக்கிரம் வந்தாலாவது இவளுக்கு ஒரு ஆப்பை வச்சு இவளை வந்து ஒரு முடக்கி ஒரு முடங்கில் உட்கார வைக்கலாம். அதுக்கும் ரோகிணி வெளியே வர மாட்டேக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு பார்வதிக்கு ஃபோன் அடிக்கேன். பார்வதி,
உனக்கு தெரிஞ்ச அந்த வக்கீல் என்ன சொல்லுதாரு, எப்போ ரோகிணி வெளியே வருவாளா அப்படிங்கிறாங்க. ரோகிணி மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இங்கே என்னன்னா மீனா பயங்கரமாக முன்னேறிட்டு போகிறான். அங்கே ரோகிணி அப்பான்னு சொல்லி ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான். இப்போ ரோகிணி வெளியே வந்த பிறவாவது அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சு, நம்ம வீட்டை மறுபடியும் மீட்டுடலாமான்னு ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக மூக்கில் இருட்டுக்குள்ளே உட்காடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வாழ்க்கையில், விஜயா நிலைமை ரோகிணி நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.